Hi hello guys, இந்த வீடியோல நம்ம வந்து ஆட்டு போட்டி கிரேவி எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்து பச்சை மிளகாய் 4 கீரி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம், நசுக்கி வச்சுருக்கோம். அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா வறுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம், அதை நல்லா போட்டு கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. போட்டியை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வேக வச்சுருக்கோம், அந்த போட்டி ஆட் பண்ணிக்கலாம். போட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டியில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகா, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் வந்து போட்டியில் இறங்குற அளவுக்கு. மிளகு, சீரகம், தேங்காய் இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம், அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டை நல்லா போட்டியில் கலந்து விட்டுக்கலாம். தேங்காயோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்டி கொதிக்கணும், அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். போட்டி கிரேவியை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம், தட்டு போட்டு மூடிட்டு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தட்டை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா திக்காக வந்துருக்கு குழம்பு. வாசனையே சூப்பராக இருக்குது. கொத்தமல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் மேலே வாசனைக்காக. சுட சுட சுவையான போட்டி கிரேவி ரெடி. பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.